Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Samacheer Physics Unit 6 Opticsலேருந்து Image Formation in Spherical Mirrors, Cartesian Coordinates and then Mirror Equation derive பண்ண போகிறோம். அடுத்தது பார்க்க போகிறது வந்து Image Formation in Spherical Mirrors. இப்போ Concave Mirror and Convex Mirrorல rays வந்து incident ஆகும் பொழுது என்ன மாதிரி டைப் ஆஃப் ரேஸ் இன்சிடென்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அண்ட் தென் இட் ஒபேஸ் சர்டன் ரூல்ஸ். அந்த ரூல்ஸை நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்கேவ் மிரர். 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேஸ் இருக்குது. இது வந்து கான்கேவ். இப்போ ஒரு ரே வந்து பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகும்பொழுது ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகும். வேறஸ் ஒரு டைப் ஆஃப் ரே வந்து பாசிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஒரு ரே வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக இன்சிடென்ட் ஆகுது ஆப்ஜெக்ட்லேருந்து அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகும் பொழுது இந்த ரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கு நார்மலாக ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு ரே வந்து நார்மலாக இன்சிடென்ட் ஆகும்பொழுது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் மேலே அதை வந்து ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் அதே பார்த்து ரீட்ரேஸ் பண்ணுறதுனால ஸோ போன ரே வந்து அதே பார்த்து ரீட்ரேஸ் பண்ணுது, திரும்ப அதே டைரக்ஷனில் திரும்ப வருது. அண்ட் தென் இன்னொரு ரே வந்து ஆப்ளிக்விலி டு த போல், அதாவது ஒரு ஸ்லாண்டிங் ஆங்கிளில் வந்து ஸ்மால் ஆங்கிள்ஸ் மேக் பண்ணி போலில் இன்சிடென்ட் ஆகும் பொழுது இது வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே பண்ணி தென் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். ஸோ எனக்கு இந்த ரே வந்து கீழ் நோக்கி எனக்கு போகலாம் அல்லது மேல் நோக்கியும் வரலாம். எந்த டைரக்ஷனில் வேணால் உங்களுக்கு ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகலாம். அது அபவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் எப்படி வேணால் நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணலாம். ஸோ ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர். இட் ஒபேஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதே இது கான்வெக்ஸ் மிரருக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இமேஜ் ஃபார்மேஷன் இந்த கான்வெக்ஸ் மிரர். 4 டிஃப்ரெண்ட் ரேஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெரிக்கல் மிரரில் இன்சிடென்ட் ஆகும்பொழுது ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அது ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ கான்கேவ் மிரரில் பார்த்த மாதிரியே தான் இந்த இடத்துலையும். இப்போ வந்து ரே வந்து பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகும்பொழுது ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து உங்களுக்கு டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அகெயின் வந்து ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆராக இருக்கும். செகண்ட் வந்து ரே வந்து டைரக்டட் டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பெரிக்கல் மிரரில் இன்சிடென்ட் ஆகும்பொழுது ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இது வந்து பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து எமர்ஜ் ஆகும். அண்ட் தென் ரே வந்து டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு டைரக்ட் பண்ண மாதிரி ஒரு ரே வந்து ஸ்பெரிக்கல் மிரர் அதாவது கான்வெக்ஸ் மிரரில் இன்சிடென்ட் ஆகும்பொழுது ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் சேம் பார்த்து ரீட்ரேஸ் பண்ணி அது வழியாகவே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஃபோர்த் கேஸ் வந்து ஒரு ஸ்லாண்டிங் ஆங்கிளில் ஒரு ஸ்மால் ஆங்கிள்ஸ் மேக் பண்ணி ஒரு ரே வந்து போலில் இன்சிடென்ட் ஆகும் பொழுது இது வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே பண்ணி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறஸ் இந்த இடத்துல வந்து ஆங்கிள் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆராக இருக்கும். இதுதான் வந்து இமேஜ் ஃபார்மேஷன் இந்த கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரருக்கான பேசிக் ரூல்ஸ். இதை பேஸ் பண்ணி எனி 2 ரேஸ் நமக்கு வந்து மீட் ஆகிற பாயிண்டில் வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறோம். இதுதான் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கு இது அப்ளிகபிள். ஓகேவா, இது பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா ஆப்ஜெக்ட் எப்போதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வைக்கணும். அது பாயிண்ட் நம்பர் 1. அதனால் உங்களுக்கு ரேஸ் வந்து இன்சிடென்ட் ரேஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி எந்த டைரக்ஷனில் இன்சிடென்ட் ஆகும்னா ஃப்ரம் த லெஃப்ட் சைடு. ஸோ இன்சிடென்ட் லைட் வந்து ஃப்ரம் த லெஃப்ட் டு த ஸ்பெரிக்கல் மிரர் வந்து இன்சிடென்ட் ஆகும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. எல்லா டிஸ்டன்ஸுமே நம்ம இந்த போல் ஆஃப் த மிரரில் தான் நம்ம வந்து எடுக்கணும், கன்சிடர் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த போல் ஆஃப் த மிரர் தான் ஆரிஜினாக ஆக்ட் ஆகும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. இப்போது நம்ம டிஸ்டன்ஸஸை மெஷர் பண்ணுறோம். ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர் டு த ரைட் ஹேண்ட் சைடு வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோன்னா அது பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயம் ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்டன்ஸ் டு த லெஃப்ட் ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். அடுத்தது வந்து ஹைட். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஹைட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அதே இது பர்பண்டிகுலராக டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது அதோட ஹைட்டை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். இதுதான் உங்களுக்கு சைன் கன்வென்ஷன்ஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனாக ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எக்ஸாக்டாக யூ அண்ட் வி எஃபோட ரிலேஷன்ஷிப் வச்சு நம்மளால் யூ வி அண்ட் எஃப் எந்த பேராமீட்டர் வேணுமோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
நம்ம பார்க்க போகிறது வந்து மிரர் ஈக்குவேஷன். இந்த மிரர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் v அண்ட் தென் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர், இது மூணையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது தான் இந்த மிரர் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த ஸ்பெரிக்கல் மிரர், கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ரிஃப்ளெக்டிங் நான் ரிஃப்ளெக்டிங் சைடு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து பியாண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் டிஸ்டன்ஸ், அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் தள்ளி பியாண்டாக நம்ம வந்து ஏபி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ரேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் ஃபால் ஆகுது. இது மூணுமே வந்து பாராக்சியல் ரேஸாக இருக்குது. பாராக்சியல் ரேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது க்ளோசர் டு த பிரின்சிபல் ஆக்சஸாக இருக்கும். ஓகேவா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரே வந்து பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போது இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து ஸ்பெரிக்கல் மிரரில் இன்சிடென்ட் ஆகும்பொழுது இது வந்து நார்மல் டு த மிரராக ஆக்ட் ஆகிறதுனால இது என்ன ஆகும், திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி இதே பார்த்து ரீட்ரேஸ் பண்ணி போயிடும். இப்போ அடுத்த 2 ரேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து parallel to the principal axis. இந்த BD அப்படிங்கிறது ரே வந்து parallel to the principal axis. ரிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக உங்களுக்கு பாஸ் ஆகி போகும். ஓகே, அதே இது இன்னொரு ரே வந்து BP எடுத்துக்கோங்க. இந்த ரே வந்து ஆப்ளிக்விலி வந்து இந்த போலில் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகுது. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் பொழுது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே பண்ணி உங்களுக்கு இந்த பாயிண்ட் வழியாக உங்களுக்கு பாஸ் ஆகுது. இப்போ இந்த இமேஜ் ஃபார்மேஷனுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து 2 ரேஸ் வந்து மீட் ஆனாலே போதும், உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்ட் ரேஸோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இமேஜோட நேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலாக இருக்குது, அதே சமயம் இன்வெர்டடாக இருக்குது. ஸோ A ப்ரைம் B ப்ரைம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இமேஜ். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த B ப்ரைம்லேருந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு A ப்ரைம்ங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணும்பொழுது இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த இமேஜாக இருக்குது. இப்போ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட் ரேஸ்? BD, BP அண்ட் BE. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து அக்கார்டிங் டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து BPA அண்ட் தென் இன்னொரு ஆங்கிள் வந்து B ப்ரைம் PA. இந்த 2 ஆங்கிளும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு BPAங்கிறது உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I அண்ட் தென் B ப்ரைம் PA ப்ரைம்ங்கிறது உங்களுக்கு அகெயின் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் R which is equal to I. இப்போ இந்த 2 ஆங்கிளும் சேமாக இருக்கிறதுனால இந்த 2ஓட ட்ரையாங்கிள்ஸுமே சிமிலர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, தட் மீன்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து AB, இது வந்து ஒரு Pங்கிற பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து PAவாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன், இது வந்து A ப்ரைம் B ப்ரைம், இது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் I, இந்த ஆங்கிளும் உங்களுக்கு ஐயா இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா BPA அண்ட் ட்ரையாங்கிள் B ப்ரைம் PA ப்ரைம் வந்து சிமிலராக இருக்குது. ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ரூல் ஃபார் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணோம். எப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் ஏபியும் இந்த A ப்ரைம் B ப்ரைமையும் ரிலேட் பண்ணுறோம். எப்படின்னா A ப்ரைம் B ப்ரைம் டிவைடட் பை AB இஸ் ஈக்குவல் டு, இந்த ஹைட் பார்த்தாச்சு, இப்போ இந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு PA ப்ரைம் டிவைடட் பை PA. PA ப்ரைம் டிவைடட் பை PAனா சிமிலராக இருக்கிறதுனால. ஓகேவா, இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போது அனதர் செட் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டீலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ட்ராப் பண்ணுறோம். ஸோ அது வந்து DPயாக இருக்குது. இப்போ 2 ட்ரையாங்கிள்ஸ் கன்சிடர் பண்ண போகிறோம். என்னென்னா DPF இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் we are going to consider the triangle DPF. அண்ட் இந்த DPF பார்த்தாச்சுல, அப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா இந்த B ப்ரைம் A ப்ரைம் F, B ப்ரைம் A ப்ரைம் F. இது எப்படி நான் வரைகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த DPFல வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகுது இல்லையா அந்த ரே. ஸோ இது ஒன்று. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் DPF. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் ஃபார்மேஷன், இந்த இடத்துல B ப்ரைம் இருந்தது, இது வந்து A ப்ரைம், இந்த இடத்துல F. ஓகேவா, இந்த 2 ட்ரையாங்கிளும் உங்களுக்கு
சிமிலராக இருக்குங்கிறாங்க. அப்போ இதே மாதிரி இந்த சிமிலர் ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஹைட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? a prime b prime டிவைடட் பை இந்த இடத்துல pd இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் a prime f டிவைடட் பை pf ஆகும். இப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த இடத்துல பிடிங்கிறது எங்கே இருக்குது? இந்த இடத்துல இந்த பிடி, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போ அந்த பிடியை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதனால இந்த ஈக்குவேஷனில் ஏ ப்ரைம் பி ப்ரைம் டிவைடட் பை உங்களுக்கு பிடி இஸ் நத்திங் பட் ஏபி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PD is equal to AB, which is the height of the object arc, is equal to A prime F divided by PF. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே மாதிரி இருக்கா? இது 1 எடுத்துக்கலாம், இது 2 எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணும்போது ஆர் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட்டிங் 1 and 2 நமக்கு என்ன கிடைக்கும்? A prime B prime divided by AB வந்து காமனாக இருக்கிறதுனால PA prime divided by PA is equal to A prime F divided by PF. ஓகேவா? இந்த PF அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் த ஃபோக்கல் லென்த். ஏன்னா போல்லேருந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து F. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ PFங்கிறது உங்களுக்கு F. அண்ட் தென் உங்களுக்கு PA அப்படின்னு பார்க்கும்பொழுது PA அப்படிங்கிறது இந்த இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர் டு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்பொழுது அது என்ன வரும்? உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு PA ப்ரைம்ங்கிறது என்னவா இருக்கும்? உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்மளால் PA ப்ரைம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. A prime F, இந்த A prime F என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுக்கு பதிலா நம்ம இந்த A prime F நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா, இந்த A prime Fங்கிறது என்ன? இஸ் நத்திங் பட் PA prime minus PF. கரெக்டா? இந்த A prime Fங்கிறது PA prime minus PF. ஸோ இது எப்படி எழுதலாம்னா PA prime minus PF divided by PF எழுதலாமா? which is equal to PA prime divided by PA. இப்போ அந்த PA prime, PA and PF நான் என்னங்கிறத எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து PA prime அப்படிங்கிறது உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இமேஜ் இருக்குது ஃப்ரம் த போல். அதனால இட் இஸ் -v. PAன்னு சொல்லும்பொழுது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இட் இஸ் -u. ஏன்னா அகெயின் ஃப்ரம் த போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அண்ட் தென் PF சொல்லும் பொழுது உங்களுக்கு ஃபோக்கல் லென்த். சென்ஸ் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால இதுவும் -f. இப்போ இது எல்லாத்துலேயும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணோன்னா substitute all these factors in this equation. அப்போ PA ப்ரைம்ங்கிறது என்னது? -v divided by PAங்கிறது -u is equal to PA ப்ரைம்ங்கிறது again -v minus of PFங்கிறது -f divided by -f. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ v by uங்கிறது இருக்கும். இந்த இடத்துல -v plus f divided by -fன்னு வரும். ஓகே, இந்த இடத்துல இப்போ நான் எஃப்பை வந்து காமனாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ சாரி, மைனஸ் வந்து காமனாக எடுத்துக்கிறேன். இப்போ -v minus f கரெக்டாக டிவைடட் பை -f. இந்த இதுவும் கேன்சல் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குது? v by u is equal to v minus f divided by f. இப்போது இதை வந்து நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், which is v by f minus f by f. So f cancel out ஆகிடும். ஸோ v by u is equal to v by f minus 1 வரும். இப்போது இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா v-ஆல் டிவைட் பண்ணுறோம். v-ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? v by u, ஸோ டிவைடிங் the whole equation by v. ஸோ இங்கே என்ன வரும்? u multiplied by v is equal to v divided by f minus 1 times v-ஆக இருக்கும். 1 by v-ஆக இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல v கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by u வரும். இந்த இடத்துல 1 by v உள்ளே கொண்டு பண்ணும்போது இந்த v கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by f வரும். இந்த இடத்துல -1 by vன்னு வரும். ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் தேவை? 1 by u is equal to 1 by f minus 1 by vன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை? 1 by f தான் தேவை. ஸோ 1 by f நம்ம இந்த சைடு ஈக்குவேஷன் வச்சுட்டு இந்த -1 by v அந்த சைடு கொண்டு போகும்பொழுது என்ன ஆகிடும்? 1 by u plus 1 by v இருக்கும். So this is the equation relating object distance, image distance and the focal length of the lens. Okay va?
இந்த ஈக்குவேஷன் தான் மிரர் ஈக்குவேஷன். நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எஃப் யூ அண்ட் வி அதோட சைன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நம்ம வந்து இதுலேருந்து எந்த பேராமீட்டர்ஸ் வேணுமோ அது வந்து நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியும். இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலில் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.